டெல்லியில் சிபிஐ விசாரணை முடிந்த பிறகும் சுமார் 2 மணி நேரமாக அலுவலகத்தில் விஜய் காத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன்குமார். விவரங்களை பகிரலாம். சரியாக ஒரு 3:45 4 மணி அளவில் ஏற்கனவே விஜய் அவர்களிடம் முதல் நாள் விசாரணை என்பது முடிந்துவிட்டது. ஆனாலும் கூட அவர் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறார். அது ஏன் என்றதுதான் தற்பொழுது மர்மமாக இருந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு ஆஜரானதற்கு பின்னர் தமிழ்நாட்டின் ஆயுதப்படையின் டிஜிபியான டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ஆஜராகி இருந்தார். ஆனால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர் அனுப்பி வைக்கவும் பட்டுவிட்டார். ஆனால் விஜய் அவர்கள் அதற்கு முன்பாகவே டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருந்தார். சரியான நேரத்திற்கும் அவர் வந்திருந்தார். 11 to 11:30 மணிக்குள் அவர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. சரியாக அவர் 11:29 மணிக்கெல்லாம் ஆஜராகி இருந்தார் காலையில். ஆனாலும் கூட அவரிடம் இன்னமும் வெளியில் அனுப்பப்படாமல் இருக்கிறார் என்பதுதான் ஏன் என்று புரியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை அவருக்கு உணவு இடைவேளை என்பதும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லாமல் உள்ளேயே அவர் அவரது மதிய உணவையும் எடுத்துக்கொண்டார். மிகவும் எளிமையான மதிய உணவை தான் அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவரிடம் முதல் கட்ட விசாரணை என்பது நிறைவடைந்து விட்டது என்று சொல்லியிருந்தார்கள். அவர் பயன்படுத்திய கார் என்பதும் சிபிஐ அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகளும் கிட்டத்தட்ட நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்பது அவரிடம் இன்றைய விசாரணை முடிந்துவிட்டது, நாளை அவர் வர வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அவருக்கே நாங்கள் அவரது வழக்கறிஞர்கள் மூலமாக தெரிவிப்போம் என்பதாகத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது முடிந்து 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் கூட தற்பொழுது வரை அவர் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறார். காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் கூட வெளியில் சென்று விட்டார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் வெளியில் வராமல் இருப்பது ஏன் என்பதுதான் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்பாக தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகளான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தபோது முதல் நாள் அவர்களிடம் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் வெறும் 2 மணி நேர விசாரணை என்பதுதான் நடத்தப்பட்டிருந்தது. மற்ற பெரும்பாலான நேரங்களில் அவர் வெறுமனே அவர்கள் அனைவருமே ஒன்றாக ஒரு அறையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட தற்பொழுது விஜய் அவர்களும் அதே மாதிரிதான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். தாவேகா நிர்வாகிகளிடம் 3 நாட்களுக்கு அவர்கள் காலையில் 10:30 வந்தால் மாலை 4 மணி வரை அல்லது 7 மணி வரை கூட அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் 5 மணி நேர விசாரணை என்பதாகத்தான் இருந்தது. 20 மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் இருந்தாலும் அதில் 60% நேரம் என்பது அவர்கள் வெறுமனே சும்மாவே உட்கார வைக்கப்பட்டிருப்பார்கள். இது சிபிஐ ஒரு வகையான யுக்தியாக இருக்கும். அவர்கள் உடல் மொழி எவ்வாறு இருக்கிறது, மனதளவில் அவர்களை சோர்வுறச் செய்வது, அதன் வாயிலாக அவர்கள் வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறார்களா? ஏனென்றால் ஏற்கனவே விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரவழைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சிபிஐ நடத்தி வரக்கூடிய இந்த விசாரணையில் அவர்களுக்கு முழுமையான திருப்தி இல்லை என்பதான தகவல்கள் தான் கிடைத்திருந்தது. அதனால்தான் முதலில் 1 நாள் என்று சொல்லப்பட்டு பிறகு 3 நாள் என்பது விசாரணை என்பது தாவேகா நிர்வாகிகளால் நடத்தப்பட்டது. புத்தாண்டுக்கு ஒரு தினத்திற்கு முன்பு வரை கூட அவர்கள் மதியம் 1-2 மணி வரை விசாரணை என்பது அவர்களிடம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த அளவிற்கு அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள் என்றால் தாவேகாவுடைய அந்த அவர்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் என்பது முழுமையாக கிடைக்கவில்லை, சிபிஐ அதிகாரிகள் திருப்தி அடையவில்லை என்பதுதான். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரிடம் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டு அவரும் பதிலளித்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது அவர் எவ்வாறு உணர்கிறார், அவருடைய உடல் மொழிகள் எவ்வாறு இருக்கின்றது, வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறாரா, மென்டலி டயர்ட் செய்வது என்பது விசாரணை அமைப்புகள் வழக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கும். எதுவுமே அவர்களிடம் கேட்க மாட்டார்கள், வெறுமனே அமைதியாக உட்கார வைத்திருப்பார்கள். அவர்கள் கழிவறை செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக அனுமதிப்பார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் வழங்குவார்கள். ஆனால் எந்த விசாரணையும் நடத்தப்படாமல் இருக்கும். அது ஒரு விதமான மர்மமான விஷயமாக அந்த விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனதளவில் அவர்கள் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். இதெல்லாம் டாக்டிக்ஸ்கள். விசாரணை என்று வந்தால் இந்த நடைமுறைகள் எல்லாம் அனைத்து தரப்பினருமே பின்பற்றக்கூடியதுதான். அந்த வகையில் தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு 2 மணி நேரமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகமும் இருக்கிறது. அதைவிட மிக முக்கியம், நாளைய தினம் விசாரணை நடைபெறுகிறதா இல்லையா என்பதுதான். இந்நேரம் அவர் சென்று இருந்தால் தெரிய வந்திருக்கும். ஆனால் இன்னும் சிபிஐ அலுவலகத்தை விட்டு அவர் வெளியே வரவில்லை என்பதனால் அவரிடம் நாளைய தினம் விசாரணை நடைபெறுமா இல்லையா என்பதை நாம் இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்துதான் காத்திருந்து தெரிந்து கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.